I bet you didn't know this. அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 5 வித்தியாசமான ஃபேக்ட்ஸ். நம்பர் 1, இது வரைக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்ல 12 வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அந்த 12 வேர்ல்டு கப்ல ஒரு தடவை கூட இந்தியா ஜெயிச்சது கிடையாதுங்க. ஓடிய வேர்ல்டு கப்ல மட்டும்தானு கேட்டீங்கன்னா இல்ல, 8 T20 வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அதுலயுமே இந்தியா ஜெயிச்சது கிடையாது. ஓடிய வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா 7 முறை சாம்பியன் ஆகியிருக்காங்க. இங்கிலாந்து 4 முறையும் நியூசிலாந்து 1 முறையும் ஓடிய வேர்ல்டு கப்ல சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதே போல T20 வேர்ல்டு கப்ல 6 முறை ஆஸ்திரேலியா சாம்பியன் ஆகியிருக்காங்க. இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து தலா 1 முறை வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க T20ல. ஆனா ஒரு முறை கூட உமன்ஸ் கிரிக்கெட்ல இந்தியா சாம்பியன் ஆனதே கிடையாது. ஆனா 3 முறை மட்டும் ரன்னர் அப்பா மாறி இருக்காங்க ஃபைனல் போயிட்டு வந்து. நம்பர் 2, 3 ஃபார்மேட்லையுமே செஞ்சுரி இந்திய வீரர்கள் எத்தனை பேர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 5 இந்திய வீரர்கள் மட்டும்தான் 3 ஃபார்மேட்லையுமே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரெய்னா தான் முதல்ல இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் KL ராகுல் அண்ட் விராட் கோலி, அதுக்கப்புறம் சுமன் கில். இந்த 5 பேர் மட்டும்தான் 3 ஃபார்மேட் டெஸ்ட், T20, ODI மூணுத்துலையுமே செஞ்சுரி விளாசியிருக்காங்க. நம்பர் 3, பேட்டிங்ல வந்துட்டா விராட் கோலி, சச்சினும் கிரேட்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரை விட பேட்டிங்ல வித்தியாசமான சாதனையை வாசிம் அக்ரம் பண்ணியிருக்காரு. அதாவது வாசிம் அக்ரமுடைய டெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 257. 1996 ஜிம்பாப்வேக்கு எதிராக அவர் 257 ரன்களை கோச்சிருந்தாரு. ஆனா சச்சின் டெண்டுல்கருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல 241 தான். அதே மாதிரி விராட் கோலியுடைய டெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 254. ஸோ 2 பேரை விட ஹையஸ்ட் ஸ்கோரை டெஸ்ட்ல வச்சிருக்காரு பாகிஸ்தான் பவுலரான வாசிம் அக்ரம். நம்பர் 4, இந்தியா பொறுத்த வரைக்கும் 6 அடிக்கிறதுன்னு சொன்னாலே கங்குலி ஃபர்ஸ்ட் சொன்னா அதுக்கப்புறம் தோனி தான் சொல்லுவோம். ஆனா தோனியை விட நியூசிலாந்து பவுலர் ஒருத்தர் அதிக 6 அடிச்சு வச்சிருக்காரு. அவர் தான் டிம் சவுதி. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் டிம் சவுதி 98 சிக்ஸஸ் விளாசிருக்காரு. ஆனா MS தோனி வெறும் 78 சிக்ஸஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம என்னதான் 6ன்னு சொல்லிட்டு தோனியை சொன்னாலுமே உண்மையான ஒரு சிக்ஸர் கிங் இருக்காரு. அவர் தான் இந்தியாவுக்காகவும் சரி உலகம் முழுக்கவும் சரி அதிகமான சிக்ஸஸ் அடிச்சு வச்சிருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 5, டெஸ்ட் போட்டிகள்லயே அதிக சிக்ஸஸ் விளாசின வீரர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது பென் ஸ்டோக்ஸ் தான். பென் ஸ்டோக்ஸ் 115 போட்டிகள்ல 136 சிக்ஸஸ் விளாசி இருக்காரு. இவருக்கு அப்புறம் தான் பிரண்டன் மெக்கலமே வராரு.